வணக்கம். இன்னைக்கு நல்லவன், புத்திசாலி இந்த இரண்டில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதை இன்றைக்கி ஒரு சிறு கதையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் தாய் ஆட்டுக்குட்டி தன்னுடைய 2 ஆட்டுக்குட்டிகளை பெக்குது. பெற்று நல்லா வளர்த்து எடுத்துருது. வளர்ந்த அந்த ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் இனிமேல் உங்கள் திறமையில் காட்டுக்குள்ளே போயிட்டு சுதந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி அனுப்பி வச்சிருது. 2 ஆட்டுக்குட்டிகளுமே காட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே முதல் ஆட்டுக்குட்டி இரக்க குணமுடைய அறிவாளியாகவும் மற்றவர்களை கவரக்கூடிய பேச்சு திறமையும் கொண்டிருந்துச்சு. அதனால் கொடிய விலங்குகளையும் தன்னுடைய அன்பால் அரவணைச்சிக்கணும் அப்படின்னும் எண்ணிச்சு. அதுக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிராணிகள்கிட்ட நல்ல போதனைகளை சொல்கிறது, சிறப்பான வரிகளை சொல்கிறது மூலமாக அப்படியே சின்ன பிராணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கவர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போக 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 பல பிராணிகளும் அந்த முதல் ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. அதனால் அந்த முதல் ஆட்டுக்குட்டி தினமும் தன்னுடைய வீட்டு வாசலில் சில பல போதனைகள் சொல்லும். அப்படி சொல்லும்போது நாட்கள் போக போக பல பிராணிகளும் அதோடைய விஷயங்களுக்கு அடிமையானதுனால அது பேசுகிறது கேட்குறதுக்கு வருவாங்க. அப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓநாய் ஒன்று வருது. அந்த ஓநாயை பார்த்தா சின்ன சின்ன பிராணிகள் எல்லாமே பயப்படுது. அப்போங்கள அந்த முதல் ஆட்டுக்குட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நல்ல நல்ல போதனைகளை கூறிக்கிட்டு இருக்கு. அந்த ஓநாய் நல்லா சாப்பிட்டு பசியெல்லாம் அடங்கி வந்திருக்கு. அந்த பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஓநாய் கிளம்ப போகும்போது அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஓநாய்கிட்ட கை கொடுத்து, என் வீடு எப்பயுமே திறந்து தான் இருக்கும், அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க போங்க அப்படின்னு அந்த ஓநாய்கிட்ட அந்த முதல் ஆட்டுக்குட்டி சொல்லுது. அந்த 2வது ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, புத்திசாலியான அந்த 2வது ஆட்டுக்குட்டியை ஆடு அந்த அசைவ சாப்பாடு சாப்பிடக்கூடிய மிருகங்களை எப்பயுமே நம்பாத அப்படின்னு அந்த முதல் ஆட்டுக்குட்டிகிட்ட அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டியான புத்திசாலி ஆட்டுக்குட்டி சொல்லுது. இதெல்லாம் காதில் வாங்காத அந்த முதல் ஆட்டுக்குட்டி தன்னுடைய அன்பால் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் சரி, அசைவ சாப்பிடக்கூடிய மிருகமாக இருந்தாலும் சரி, நான் அதை மாற்றி நான் திருத்துவேன் அப்படின்னு அந்த முதல் ஆட்டுக்குட்டி அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்லுது. சரி, நான் சொல்கிறதா நீ கேட்க மாட்டீங்க, இதனாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டி சொல்லுது. நீ தூங்கும்போது எப்பயுமே உன்னுடைய கதவை பூட்டிட்டு தூங்கு அப்படின்னு அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டி முதல் ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்லுது. இல்லை இல்லை அப்படின்ட்டு தான் செய்கிறது தான் சரி அப்படின்ட்டு அந்த முதல் ஆட்டுக்குட்டி அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டி சொன்னதை காதில் கேட்காமையே இருக்குது. ஒரு நாள் அந்த ஓநாய்க்கு சரியான பசி. அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சி உணவே கிடைக்காம நிலையில் அப்போ தான் அந்த ஓநாய்க்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது பசியில் 10 மறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான் அந்த ஓநாய்க்கு அந்த முதல் ஆட்டுக்குட்டி நம்ம அன்னைக்கிட்டே சொன்னிச்சு, எப்பயுமே என் வீடு திறந்தே தான் இருக்கும் அப்படின்ட்டு எண்ணி அந்த முதல் ஆட்டுக்குட்டி எப்படியாச்சும் கவலைகளை பண்ணி அதை இன்றைக்கி நமக்கு உணவு ஆக்கிடலாம் அப்படின்ட்டு அந்த ஓநாய் எண்ணி அந்த முதல் ஆட்டுக்குட்டி வீட்டுக்கும் போகுது. அங்கே போன அந்த ஓநாய் அந்த முதல் ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்டு அதோடய எலும்பெல்லாம் அங்கேயே போட்டுருது. மறுநாள் காலைல விடிஞ்சதும் அந்த 2வது ஆட்டுக்குட்டி அந்த முதல் ஆட்டுக்குட்டியை உடைய சடலத்தையும் அந்த எலும்பையெல்லாம் பார்க்கும்போது
அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டிக்கு வந்துட்டு அந்த ஓநாய் மேலே தான் சந்தேகம் வருது. அந்த ஓநாய்க்கும் வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியோடைய கறியோடைய டேஸ்ட்டு பிடிச்சி போனதுனால அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டியும் எப்படியாச்சும் நம்ம அடித்து சாப்பிட்றணும் அப்படின்னு எண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டி வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த ஓநாய்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எண்ணுது. ஏன்னிட்டு முதல் நாள் வந்துட்டு பார்க்குது, கதவை வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு நல்ல இருக்க பூட்டிட்டு ஜன்னல் வழியே வந்துட்டு அந்த ஓநாயை வந்து பார்க்குது. அந்த ஓநாய் வந்துட்டு அதோடைய வீட்டுக்கு வர்றதும் போகுதுமா இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே வந்துட்டு நம்ம எத்தனை நாளைக்கு தான் பயந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அந்த 2ஆம் ஆட்டுக்குட்டி வந்துட்டு யோசிச்சு, இதை எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அந்த முதல் ஆட்டுக்குட்டி வந்துட்டு எப்படி கதவை திறந்து வச்சுருக்குமோ அதே போல் திறந்து வச்சுக்கிட்டு ஒரு கருப்பு கலர் கயிறை வந்துட்டு சுருக்கு முடிச்சு போட்டு அந்த திறக்கிற கதவுக்கு நேரம் மாட்டிருந்துச்சு. அந்த ஓநாயும் வந்துட்டு பசியால் வந்து அந்த ஓநாயும் வந்துட்டு வீடு திறந்துருக்கு, இன்றைக்கி அந்த ஆட்டுக்குட்டி திறந்து போட்டு தூங்கிருச்சு, இன்றைக்கி இதை எப்படியாவது நம்ம இரையாக்கிடணும் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. உடனே வந்துட்டு அந்த ஓநாயும் வந்துட்டு உள்ள நுழைய பார்க்குது. ஆனால் அந்த ஓநாய் உள்ளே போகிறத வெளியே இருந்து அந்த ஆட்டுக்குட்டி மறைஞ்சிருந்து பார்க்குது. அந்த ஓநாய் உள்ளே நுழையும் போது அந்த ஓநாயுடைய கழுத்து வந்துட்டு அந்த கயிறுக்குள்ளே மாட்டிக்குது. சுருக்கு பிடிச்சி போட்ட அந்த கயிறு வந்துட்டு ஓநாயை வந்துட்டு மாட்டி இழுக்கவும் கழுத்து நல்லா மாட்டிக்கிறது. அந்த ஓநாய் எப்படியாச்சும் தப்பிச்சணுன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு துள்ளும் போது அந்த கயிறு வந்துட்டு மேலும் மேலும் டைட்டாகி அந்த கயிறு வந்துட்டு டைட்டன் மூலமாக அந்த ஓநாயும் செத்து போயிடுது. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் ஆட்டுக்குட்டியுடைய அன்பு வந்துட்டு அதை வந்துட்டு பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதே இது வந்துட்டு 2ஆம் ஆட்டுக்குட்டி வந்துட்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வந்துட்டு உதவியது மட்டும் இல்லாமல் தன்னையும் வந்துட்டு பாதுகாத்து கொண்டுச்சு. அதனால் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு புத்திசாலித்தனத்தோடு வந்துட்டு அன்பு இருந்தால் தான் நாமும் வாழ முடியும், மற்றவர்களையும் திருத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய பகுதி. நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.